எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க, அதோட சிறப்பு என்ன சார்? இதுவரைக்கும் முருகனை பத்தி யாருமே பேசாத ஒரு கோவில் அந்த கோவில் தான். கொளஞ்சி மரத்துக்கு கீழே முருகன் சுயம்பாக இருக்கிறார் சுவாமி. அங்க என்ன ஸ்பெஷல்னா முருகனும் முனியப்பனும். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் கொடுத்தீங்க வரமாட்டேங்குது, நியாயமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கணும் அப்படின்னு போட்டு குழந்தைய பிறகு நீங்கள் லெட்டர் எழுதணும். நீங்கள் போய் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அங்கே பிரச்சனை வேற. அவங்க சொன்னெல்லாம் கேட்டு நான் மிரண்டுட்டேன் சாமி, இப்படிமா நடக்கும் அப்படின்னு. 3 நிமிடம், 3 நாள், 3 வாரம், 3 மாதம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு பிரச்சனை அங்கே போகிறதே இல்லை. இதுக்குள்ளே முருகன் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தது. இப்போ இந்த லெட்டரை கொண்டு போய் முனியப்பன் முன்னாடி கட்டின உடனே முனியப்பன் இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட படித்து காட்டுறதாக ஐதீகம். அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்கே போய் வணங்கிட்டு சுவாமியோட பேரை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வந்தா இந்த கோவில் வந்து சாமி அவ்வளோ ஒரு ஆற்றல் களமாக இருக்கிறது. முனியப்பன் சன்னதி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அப்படியே நம்ம அங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இஸ்லாமிய அன்பர் அங்கே வந்திருந்தாரு. சாமி நீங்கள் இந்த முருகன்ட்ட மட்டும் சொல்லிட்டு போங்க சாமி, உடனடியாக நடக்கும் சாமி, இப்படிங்க அப்படின்னு. சாமி நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் சாமிங்க, எங்க ஆளுங்களே பல பேர் வந்து தயவு செய்து கடவுளிடம் பேரம் பேசாதீர்கள். கடவுள் என்பவர் உங்களுக்கு மேலாளர் அல்ல, அவர்தான் உங்களுடைய உரிமையாளர். நியாயமா உங்களுக்கு வர வேண்டியது இருந்தா குழந்தையப்புற போய் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் பார்த்து பிரமித்து போன கோவில். இன்னைக்கு வந்து எல்லாம் மாடர்ன் ஆகி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தோட்டத்துக்கு ஒரு கருப்பராயன் ஒரு முனியப்பன் வச்சிருப்பான். அந்த சனி முனையும் போனவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன், காவல் தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க அப்படின்னா காவல் தெய்வம் தான். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு முறை போய் குழந்தையப்பரிடம் விண்ணப்பம் செய்து விட்டு வாருங்கள். பஞ்சமகா பாதகங்களை செய்தவரின் வாரிசுகள் பஞ்சமியில் பிறப்பார்கள் சொல்றோம். பஞ்சமியவே ரெடி பண்ற கோவில்னா நம்மளை ரெடி பண்ணாதான் என்ன. அங்கிருந்து அப்படியே தீர்த்த கோவில்ல என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா, காளகஸ்தியில பாதாள விநாயகர். அதன் பிறகு விஜயகாந்த் கூட விருதகிரின்னு ஒரு படம் எடுத்தார். விருதகிரீஸ்வரருங்கிறதுக்காக தான் அவர் விருதகிரின்னு ஒரு படம் கூட எடுத்தார். ஆசைக்கு நிகரான ஒரு கோவில் அது. இந்த 4 கோவிலையும் நீங்க ஒரே நாள்ல பார்த்தரலாம். உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் சிரமம் இருக்கிறதோ அதை போய் இறைவனிடம் சொல்லிவிட்டு வாருங்க. சிவபெருமானே தனக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அதை முருகனை கூப்பிட்டு சொல்றார், நீ இதை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதை வந்து நிவர்த்தி பண்றார். அதான் விஷயம். நமக்கு என்ன கஷ்டமோ அதை போய் முருகன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே இங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சுகமே சொல்க சாமி. சுகமே சொல்க. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே முதல்ல இந்த வீடியோ போடணுங்க, அந்த கோயில் அவ்வளோ பவர் இருக்குது, நம்ம மக்களுக்கு உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாலை வேலையில் ஷூட் அரேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்கோம். எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க, அதோட சிறப்பு என்ன சார்? சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் பார்க்க வேண்டியது கொளஞ்சியப்பர். நம்ம வந்து பிளான் பண்ணது வந்து பிரளயகாலேஸ்வரர் தான் பிளான் பண்ணோம். பிரளயகாலேஸ்வரர், தீர்த்தபுரீஸ்வரர், கொளஞ்சியப்பர், விருதாச்சலம், விருதகிரீஸ்வரர், இதனாலும் இந்த பஞ்சமி வந்து வருடத்தில் ஒரு முறை வர்ற பஞ்சமிங்கனால வருடம் அந்த கோயிலுக்கு பிரளயகாலேஸ்வரர் போவோம். அப்போ பிரளயகாலேஸ்வரர் கோயிலிருந்து அப்படியே தீர்த்தபுரீஸ்வரர் போகலான்னு போனோம். அந்த தீர்த்தபுரீஸ்வரர் கோயிலில் இருந்த அர்ச்சகர் சொன்னதான் கொளஞ்சியப்பர் கோவில். அதுக்கு முன்னாடி கொளஞ்சியப்பர் கோயில் தெரியாது. நம்ம ஏன் முதல்ல கொளஞ்சியப்பரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முருகனை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் முருகனை பற்றி யாருமே பேசாத ஒரு கோவில் அந்த கோவில் தான். அந்த கோயிலில் இருக்கிற முருகனை பற்றி இது வரைக்கும் எந்த வீடியோவும் வரல, யாரும் அவரை பற்றி பேசலை. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கோயிலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு எப்படின்னா, அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, முருகனே சொல்லியிருக்காரு, ஏவா நம்மளை பார்த்துட்டு போன்றிருக்காரு. எல்லாரையும் பேசுறீங்க, திருமுருகன் மூடியை பேசுறீங்க, தாண்டிக்குடி பேசுறீங்க, பூம்பாறை பேசுறீங்க, பழனியை பேசுறீங்க, எல்லா முருகனையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்களப்பா. இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்த 3ஆவது நாள் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அதை வந்து நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அதை வந்து இதுவரைக்கும் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதிசயம் ஒன்று எனக்கு நடந்தது. கொளஞ்சியப்பர், கொளஞ்சி மரத்துக்கு கீழே முருகன் சுயம்பாக இருக்கிறார் சுவாமி. இந்த சுயம்பு அப்படிங்கிறத வந்து முருகன் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு குறைவு இல்லைன்னு நினைக்கிறேன். முருகன் வந்து அப்படியே அந்த உருவமாகவே, சுயம்புனா அப்படி நேராக கல்வடிவில் இல்லாமல் அப்படியே உருவமாகவே முருகன் வந்து சுயம்பா அங்கே இருக்கார். அங்கே என்ன ஸ்பெஷல்னா முருகனும் முனியப்பனும், இதுதான் சாமி ஸ்பெஷல். எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார், முருகருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சித்தர் இருப்பாங்க. ஆனால் முனியப்பன் ஒரு முருகன் கோயில் இருந்ததை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே ஒரு பிரம்மாண்டமான முனியப்பன் சிலை, 2 பக்கம் அப்படியே வெள்ளை குதிரையோட
முனியப்பன் அப்படியே உட்காந்துருக்கிற பிரம்மாண்டமான ஒரு சிலையை பார்த்தேன். இது என்ன இப்படி ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க, பெரிய ஒரு மரம், அரச மரத்தடியில் என்ன இப்படி ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உள்ளே வாங்க எல்லாம் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. போனால் விநாயகர் பக்கத்தில் குளஞ்சியப்பர், முருகன். போனோடனே அந்த அர்ச்சகர் வந்து சிறப்பாக நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து வெளியில் வந்தால் முனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அந்த முனியப்பன் சிலை இல்லாமல் முனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. நான் கேட்டேன், என்ன காம்பினேஷனுங்க இது, முருகனும் முனியப்பனும்? ஏன்னா இவர் வந்து சைவம், இவர் வந்து அசைவம், இது எப்படி ரெண்டும் இந்த காம்பினேஷன் எப்படி ஒன்று சேர்ந்தது? அதுவும் இது வரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. எந்த முருகன் கோவில்லையும் முனியப்பனோ கருப்பராயனோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே, இது எப்படி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கும்போது அந்த அர்ச்சகர் சொன்னார், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முனி வந்து முருகனுக்காக வேலை செய்கிறார். ஓ, அவர் தான் காவல் தெய்வம். ஓகே. முருகன் வந்து அங்கே ராஜா அப்படின்னா முனியப்பன் வந்து மந்திரியாக இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் கொடுத்தீங்க வரமாட்டேங்குது, நீங்கள் வந்து நியாயமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும். இப்போ வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம பசங்களுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு காரணம், முக்கியமான விஷயம் பணம் கொடுத்து திரும்பி வரல. நான் வந்து உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தேன் சாமி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கீங்க, இன்னைக்கு 100 கோடி ரூபா வச்சுருக்கோம், 100 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த 50 லட்சத்தை திருப்பி தரமாட்டீங்க. மொத்தமாக வாழ்வாதாரத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த 5 லட்ச ரூபா இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக நம்ம நட்பு வட்டத்தில் இருக்கிற யாருக்காவது தெரியும், எங்கிட்ட ஏதோ பணம் இருக்குது அப்படின்ட்டு. சார் கொடுங்க சார், இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இது அக்கௌண்ட்டில் சும்மா தான் இருக்குது, சரி நம்ம நண்பர் தானே அப்படின்னு கொடுத்துருப்போம். இதை பெரிய லெவலில் டெவலப் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். இதை திருப்பி கொடுக்காததுக்கு ஏற்கனவே நம்ம சட்டநாதர் சொல்லியிருந்தோம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே போய் பார்த்தா இங்கே அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கணும். அங்கே வந்து சாமி ஒரு லெட்டர் ஒரு ஃபார்மேட் ஒன்று அவங்களே கோயிலே வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்களே ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் அனுப்புனர், இப்போ அனுப்புனர் வந்து ரிஷபானந்தர், எங்கேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ சென்னை அட்ரஸ், திருப்பூர்லேருந்து போனால் திருப்பூர் அட்ரஸ்ஸு, பெருனர் அப்படின்னு போட்டு குளஞ்சியப்பர் அப்படின்னு போட்டு குளஞ்சியப்பருக்கு நீங்கள் லெட்டர் எழுதணும். அதில் குளஞ்சியப்பர் கீழே வந்து கேர் ஆஃப் போட்டு முனியப்பர் அப்படின்னு போட்டு 2 பேர்த்துக்கும் லெட்டர் எழுதணும். கீழே பொருள், இந்த மாதிரி நான் வந்து நியாயமான காரணத்துக்காக நான் இதை செஞ்சேன், அவங்க வந்து எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, இல்லை என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வருது தட்டி போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, நான் இந்த மாதிரி வந்து என்னால் பெருசாக செலவு பண்ண முடியாது. இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்களா, அவங்க கூட எழுதலாம். என் கணவர் மேலே வந்து நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், என் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், ஆனால் அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் லெட்டர் எழுதலாம். அதே போல் என் குழந்தை வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் வந்து எழுதலாம். இதுக்கு வந்து சாமி படிக்காசுன்னு ஒன்று வாங்குறாங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து கிலோமீட்டர் கணக்கு, இப்போ சென்னையிலிருந்து குளஞ்சியப்பர் எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்கள், ஒரு கிலோமீட்டருக்கு 50 பைசா நீங்கள் வந்து முனியப்பனுக்கு படிக்காசாக கட்டணும். அவர் வந்து படிக்காசு வாங்கிட்டு தான் வேலை செய்கிறார். இது வந்து படிக்காசுங்கிறது ஒரு காலத்தில் படியில் காசு அள்ளி கொட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதான் படிக்காசு, அதான் படிக்காசு. இப்போ வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா கிலோமீட்டருக்கு 50 பைசா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கோவில் வரைக்கும் கூகுள் மேப் போடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அக்யூரேட்டாக எத்தனை கிலோமீட்டருங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்னா 50 பைசா கணக்கு போட்டு பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி அதில் ஃபில் பண்ணி கீழே தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதி கையெழுத்து போடணும். அதான் விஷயம். என்ன மேட்டர்னா, நீங்கள் போய் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அங்கே பிரச்சனை வேறு. அவங்க சொன்னெல்லாம் கேட்டு நான் மிரண்டுட்டேன் சாமி, இப்படிமா நடக்கும் அப்படின்னு. 3 நிமிடம், 3 நாள், 3 வாரம், 3 மாதம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு பிரச்சனை அங்கே போகிறதே இல்லை. இதுக்குள்ளே முருகன் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ இந்த லெட்டரை கொண்டு போய் முனியப்பன் முன்னாடி கட்டினவுடனே முனியப்பன் இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட படித்து காட்டுறதாக ஐதீகம். அவர் வந்து உங்களை சோதனை பண்ணிட்டு வந்திருக்கிறவர் யார், சாய் செந்தில் சார் வந்திருக்கார், இப்போ நியாயமான கோரிக்கையா இது இல்லையா அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. அப்போ நியாயமான கோரிக்கைகள் மட்டுமே, நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே அங்கே இருக்குது. ஏன்னா அது சட்டநாதர் கோயிலில் இது ஒரு சம்பவம் நடந்துச்சு சாமி. அதை வந்து நம்ம உண்மையிலே அவங்களே கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னாங்க, இந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து எழுதுகிறாங்க, நம்ம சட்டநாதருக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உங்கள் குறைகளை போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னோம். இங்கே வந்து லெட்டர் எழுதுங்க, ஆனால் நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும்.
இல்லீகல் கான்டாக்டு இல்லை நியாயமாக நீங்கள் வந்து வேணும்னே கொடுத்துட்டு கந்து வெட்டிக்கு நான் பணம் கொடுத்தேன் எனக்கு திருப்பி தர மாட்டேறாங்கிறதெல்லாம் அங்கே அவர்கிட்ட வேலை செய்யாது. நான் வந்து 10 ரூபா வட்டிக்கு பணம் கொடுத்தேன், டெய்லி ஃபைனான்ஸுக்கு பணம் கொடுத்தேன், இதுக்கெல்லாம் அது வேலை செய்யாது. நியாயமாக உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்களா, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது இருக்கா, இல்லை பொருள் வீட்டில் வந்து தங்க நகை காணாமல் போயிடுச்சு, இந்த காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுல அது ரொம்ப சிறப்பான கோயிலாக இருக்குது சாமி. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, வீட்டில் வந்து இந்த பம்பு செட்டு மோட்ரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போனால் அப்படி தான் முதல்ல எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கிராமம் தானே, இது வந்து 3 நாளில் கொண்டு வந்து பம்பு செட்டை கொண்டு வந்து வச்சுட்டு போனவங்களாம் இருக்கானோ. அப்படி எப்படி இது எடுத்துகிட்டு போனானோ அப்படியே வீட்டு வாசலில் கிடந்திருக்கு. அவங்க சொல்லும்போது அவங்கும்போது அர்ச்சகர் சொல்லும்போது கூட எனக்கு ஒரு சரிதோ கோயிலை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த கோயிலை சுற்றி விசாரிச்சு பாருங்க சாமின்னு அர்ச்சகர் சொல்லிட்டு போயிட்டார். அங்கே போய் கேட்டிங்கன்னா பேர் பூராமே கொளஞ்சிநாதன், கொளஞ்சி சுவாமி, கொளஞ்சி அம்மாள் அப்படியே இருக்குது. என்னங்க விஷயம், எல்லாருக்கும் கொளஞ்சின்னே இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற 50% பேருக்கு சுவாமி பேர் சேர்ந்துருக்கு. ஏன்னா சுவாமிகிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சிடறாங்க கல்யாணமான உடனே, சுவாமி உடனே குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு சொல்லி. பிறந்த குழந்தைக்கு சுவாமியோட பேர் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்கே போய் வணங்கிட்டு சுவாமியோட பேரை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வந்தால் உடனடியாக குழந்தை பிறப்பு உண்டு. காணாமல் போன பொருட்கள், உங்கள் வீட்டில் போகிற தங்க நகை காணாமல் போயிடுச்சு, இல்லை பணம் காணாமல் போயிடுச்சு, எங்கே வச்சிங்கன்னு தெரியல, நீங்களே மறந்துட்டீங்க, இல்லை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் டு லெட்டர் எங்கே எழுதணும்னா குளஞ்சியப்பருக்கு போய் லெட்டர் எழுதணும். இந்த கோவில் வந்து சாமி அவ்வளோ ஒரு ஆற்றல் களமாக இருக்கிறது. முனியப்பன் சன்னதி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அப்படியே இதுவரைக்கும் எவ்வளவோ ஆலயங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த முனியப்பன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன், அது அந்த உணரக்கூடிய தன்மை, அங்கே வந்த மக்கள் எல்லாரும் பயங்கர சாட்டிஸ்ஃபைட். முருகனும் முனியப்பனும் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இது வரைக்கும் நீங்கள் எந்த கோயிலையுமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல பேர் பாம்பே, லண்டன், இட்டாலியிலேருந்துலாம் வந்திருக்காங்க சாமி. இந்த கோயிலுக்கு வந்தது என் வாழ்நாளின் புண்ணியமாக நான் கருதுகிறேன். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலுக்குள்ளே போய் இன்னும் சாமி தரிசனம் பண்ணி கோயிலை சுற்றி வந்து முனியப்பன் நாங்கள் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். உங்க கூட நிறைய மக்கள் வந்திருந்தாங்களா, நீங்கள் கூட்டு போயிருந்தீங்க? நம்ம ஒரு 100 பேர்த்தோட ஆன்மீக பயணம் போயிருந்தோம். அங்கே போனோன்னா மக்கள் எல்லாருமே அவங்களுடைய குறைகளை போய் எழுதலாமான்னு கேட்டாங்க. எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து அங்கே கோயிலுக்கு வந்திருந்தவங்க, இதில் என்னென்னா ஒரு இஸ்லாமிய அன்பர் வந்து இந்த கோயிலை பற்றி என்கிட்ட பேசினார் சாமி. நம்ம அங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சவொடனே ஒரு இஸ்லாமிய அன்பர் அங்கே வந்திருந்தார். வந்துட்டு குளஞ்சியப்பர் கோயிலுக்கே வந்திருந்தார். வந்துட்டு சாமி நீங்கள் இந்த முருகன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போங்க சாமி, உடனடியாக நடக்கும் சாமி அப்படின்னாரு. எப்படிங்க அப்படின்னு. சாமி நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் சாமி, இங்கே நானே சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்கேன். எங்கள் ஆளுங்களே பல பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து எழுதி கட்டியிருக்காங்க சாமி. இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அல்லாவும் முருகனும் ஒன்று தான். நம்ம வந்து எனக்கு முஸ்லீம் ஃபேன்ஸ் தான் ரொம்ப அதிகம், நிறைய பேர். நான் கடவுள் ஒருவர்னு ஏற்றுக்கிறேன், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அங்கே வந்து நீங்கள் முருகன்கிட்ட வேண்டும் பொழுது எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது சார் நீ எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு இதை செய்கிறேன்னு தயவு செஞ்சு வேண்டாதீங்க. ஏன்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் கந்து வட்டியெல்லாம் வசூல் பண்ணல, பணத்தை கொடுத்துட்டு வட்டி மூலமாக வசூல் பண்ணல. அவர் உங்களுக்கு என்ன தோணுதோ, முருகா எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும், நான் ஒரு வெள்ளியில் ஒரு வேல் செஞ்சு வைக்கிறேன்னா வேலை செஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு அதன் பிறகு வணங்கிட்டு வாங்க. அதான் ட்ரஸ்ட்டு. ஆமாம், அதான் நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. நீங்கள் போய் கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு நீ பண்ணுனா நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. நம்பிக்கை என்ன, கொடுத்துட்டேன் நீ பார்த்துக்க அப்படின்ட்டு வந்துடுறது தான். சாமி எனக்கு 100 கோடி ரூபா வந்தால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ கடவுளுக்கு இது தேவை கிடையாது. அவர் கடவுள், அந்த 100 கோடியை கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கார். சாமி என்கிட்ட இருக்கோ இல்லையோ, இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது, நான் உனக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டின்னு வச்சுங்களேன், வந்துக்கிட்டே இருக்குது சாமி. இப்போது நம்ம எத்தனையோ ஹெல்ப் பண்ணுறோம். சில நேரத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களே கேட்பாங்க, எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. செலவு பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் சாமி. வந்தால் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். நீ செலவு பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நற்காரியங்களுக்கு செலவு பண்ணணும். 28ஆம் தேதி கூட ஒரு கல்யாணம் சாமி. நம்ம வந்து முழு செலவுமே நானே இது பண்ணி பண்ணுறேன். முழு செலவுமே, அதாவது A to Z சாப்பாடுலேருந்து அத்தனையும் நம்மளே பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இதை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது இல்லையா. அதுதான் கடவுள்கிட்ட போய் தயவு செஞ்சு நீ எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு வேலை கொடு, மாத சம்பளத்தை கொண்டு வந்து போடுறேன், நீ வந்து எனக்கு இதை பண்ணி கொடு, நான் இதை செய்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட 10 ரூபா இருக்கா,
அந்த 10 ரூபாய்க்கு சூடை வாங்கிட்டு போய் கொளுத்திட்டு எப்போ எங்கிட்ட இருந்த 10 ரூபாயும் நான் கொண்டு வந்து சூடை வாங்கி கொளுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி பெரியவர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு சம்பவம் ஒன்று சொல்வார். காஞ்சி பெரியவரை பார்க்க போகிறவங்க எல்லாருமே தெய்வத்தின் குரலில் இந்த சம்பவம் இருக்குது. பெரியவரை பார்க்க போகிறவங்க எல்லாரும் அப்படி உண்டியில் காசு போட்டுக்கிட்டே வருவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து பெரியவருக்கு முன்னாடியே காசை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இதில் ஒரு அம்மா மட்டும் வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த அம்மா அந்த சுருக்கு பையை எடுத்து அந்த பையை அப்படியே தலையில் தான் ஒரு கொட்டிட்டு சுருக்கு பையை முடிஞ்சுக்கிட்டு பெரியவர்கிட்ட திரும்பி வாங்கிட்டு போயிடுச்சாங்க. அதுலேருந்து விழுந்தது ஒரே ஒரு காசு. பெரியவர் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாராம்மா. அதை கூட இருந்த ஒரு காரியதரிசி கேட்டிருக்காரு, இப்போது நிறைய பேர் வந்து உங்களுக்கு பணம் போடுறாங்க, இந்த பணத்தெல்லாம் எடுத்து போய் அப்படியே உண்டியில் போட்டுறேன்னு சொல்லிடுறீங்க, இந்த ஒரணாவை மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு. அது காஞ்சி பெரியவர் சொன்ன வார்த்தை, எல்லோரும் தன் பையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கொடுப்போமேன்னு கொடுத்துட்டு போனான். ஆனால் அந்த அம்மாட்ட இருந்ததே அந்த ஒரணா. அந்த ஒரணாவை அந்த அம்மா கொடுத்த விதம், அந்த பையை அப்படியே திருப்பி கொட்டினாங்க பார்த்தியா, அதுக்கு பேர் தான் அன்பு. என்கிட்ட எதுவுமே இல்லை, இருப்பது அந்த ஒரணா. அந்த அம்மா எப்படி ஊருக்கு போய் சேருவாங்க, அவங்க அம்மா அந்த அம்மா அடுத்த வேலை எப்படி சாப்பிடணும்னு அந்த அம்மா யோசிக்கல. நான் எப்படி ஊருக்கு போக போகிறேன், அடுத்த வேலைக்கு என்ன அப்படிலாம் யோசிக்கல. என் முன்னாடி பெரியவர் இருக்கிறார், பெரியவருக்கு நான் எதாவது கொடுக்கணும், அப்போ என்கிட்ட என்ன இருக்குது, என்ன இருந்தாலும் அதில் கொட்டு. அந்த ஒரணா வந்து விழுந்தது. உண்மையிலேயே என் வாழ்நாளில் நான் பெற்ற பெரிய வெகுமதி இந்த ஒரணா அப்படின்னு சொன்னார் பெரியவர். அந்த மாதிரி கடவுள் உங்கள் முன்னாடி இருக்கார் சாமி. உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு முருகனுக்கு தெரியுமா தெரியாதா என்ன? நீங்கள் பாக்கெட்டில் 10,000 ரூபாய் வச்சுட்டு தேடி பிடிச்சி ஒரு பழைய 10 ரூபாய் எடுத்து போட்டிங்கன்னா முருகன், டேய் நீ கவுண்டமணி சொல்கிற மாதிரி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், கொடுக்குறதே அவர். அப்புறம் அவர்கிட்ட போய் பாக்கெட்டில் 10,000 ரூபாய் வச்சுட்டு தேடி பிடிச்சி நம்மளால ஒரு 10 ரூபாய் எடுத்து இதில் போடுவாங்க. நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த 10,000 கொடுத்தவனே முருகன் இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் பிறந்தோம், எதுவுமே கிடையாது, கை கால் இந்த உடல் மட்டும்தான். இந்த உடல் அடுத்தவர்களை நம்பித்தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம். தாய் தந்தையராக இருந்தாலும் ஏதோ ஒரு இன்னொரு உயிரை நம்பி தான் நான் இந்த உலகத்தில் வந்தோம். இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற சொத்து, போட்டிருக்கிற சட்டை, நான் போகிற காரு, எங்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே இந்த சமுதாயத்திலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிங்கும்போது நீங்கள் கடவுளே எனக்கு இதை கொடு, அதை வாங்கிக்கிட்டு அதில் பர்சன்டேஜ் வேறு. 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் உனக்கு செலவு பண்ண மாட்டேன், 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபா உனக்கு செலவு பண்ணுறேன். இப்போது 10 லட்ச ரூபா கொடுத்து தான் ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கணும்னு தான் இருக்கா என்ன? அப்படி இல்லை. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முதல்ல செய்யுங்க. எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் முருகா, இப்போ வந்து நான் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவேன். இந்த கோவிலில் நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறேன் இல்லையா? ஒரு 1000 பேத்துக்கு சோறு போடுறேன், போய் ஒரு 50,000 செலவு பண்ணி ஒரு 1000 பேத்துக்கு சோறு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. நீ என்ன சொல்கிறையோ அதை நான் செய்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லுங்கள், முருகன் உங்களை காப்பாற்றிடுவேன். நீங்கள் போயிட்டு எனக்கு குழந்தை பிறந்தா, எனக்கு வேலை கிடைச்சா, எனக்கு வந்து பணம் திரும்பி வந்துருச்சுன்னா, அதில் சில பேர் குழந்தை பிறந்து குழந்தையப்பன்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் வைக்க மாட்டாங்க, மாடர்னாக பேர் வச்சுருவாங்க. ஆமாம், இல்லை அங்கே போய் சாமிகிட்ட மட்டும் பேர் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மாடர்ன் நேம் வந்து வச்சுக்கிறது. இதெல்லாம் நிறைய கோயில்கள் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். தயவு செய்து கடவுளிடம் பேரம் பேசாதீர்கள். கடவுள் என்பவர் உங்களுக்கு மேலாளர் அல்ல, அவர்தான் உங்களுடைய உரிமையாளர், அவர்தான் உங்களுக்கு ஓனர். அவர் கொடுப்பது தான் எல்லாமே. 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து சாமி நான் சீர்காழி சட்டநாதர் போயிட்டு வந்தேன், எனக்கு ஒரே வாரத்தில் பணம் வந்துருச்சு, 10 நாளில் பணம் வந்துருச்சுன்னு சொன்னவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் வந்து நான் 5 முறை போன சாமி எனக்கு பணம் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னது ஒரே விஷயம் என்னென்னா, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னா இப்போ திரும்ப போயிருக்கோம். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் குழந்தையப்புற போய் பாருங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயத்தை இறைவன் என்றுமே தடுப்பதே இல்லை. நான் பார்த்து பிரமித்து போன கோவில், இதுக்கு முன்னாடி நான் பார்த்து பிரமித்து போன முருகன் கோவில்னா அது வந்து பூம்பாறை முருகன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பூம்பாறை முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அதன் பிறகு இப்போ வந்து குளஞ்சியப்பர் கோயில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சாமி, கூட்டம் கிடையாது, அதாவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நடை அடைக்கிறது கூட இல்லையே அந்த கோயில். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடை அடைக்காமல் கோயில் இருக்கிறது. கோயில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே ஸ்பேஸ் சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதில் அவங்க சொன்னாங்க தைப்பூசத்துக்கு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குமாமா. திரும்ப பாலை கொண்டு வர அபிஷேகம் பண்ண, பாலை கொண்டு வர அபிஷேகம் பண்ண போயிட்டே இருக்குமாமா.
இந்த கோவில் உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியவில்லை, யாரும் இதை பற்றி பேசலை, நம்ம அதை பிளான் பண்ணவே இல்லை. அந்த கோவிலை முத்துரத்தனமாக இதை கேட்டு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னார். சரி நம்ம போகலாம். நான் என்ன நினச்சிட்டேன், பக்கத்தில் ஏதோ முருகன் கோயில் இருக்குது, போயிட்டு வருவோம் அப்படின்னு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு பொக்கிஷ மலையே இருக்குது. முருகன் வாடா டேய், வந்து என்னை பற்றி பேசுகிறா, இங்கே எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது, அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்ன விஷயம். நீங்கள் முனியப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமே சாமி ஆதி தெய்வம். அவர் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்தவர் சாமி முனியப்பன். நீங்கள் வந்து முனி வழிபாடு அப்படிங்கிறது, முனியப்பனுக்கு வந்து கடவுளாகவே பார்க்காதீங்க சாமி, அவரை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக்கிக்கிறதுக்கு பாருங்கள். இந்த ஐயனாரப்பன், கருப்புசாமி, முனியப்பன் இவங்களையெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க திரும்பி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதான் விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கோவக்காரங்க சாமி. முனி வந்து பயங்கர டென்ஷன் பார்ட்டி, நான் அப்படி தான் சொல்லுவேன் அவரை. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் சாமி குணம் இருக்கும். உடனடியாக திருப்பி கொடுக்குறதா விஷயமே. இப்போ வந்து நான் நிறைய தருணங்களில் இதை வந்து உணர்ந்துருக்கிறேன். என்னுடைய நண்பர் முனியப்பர் மேட்டூரில், நான் ஒரு நண்பர்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு நிமிஷம் போய் ஒரு கண்ணீர் சிந்திட்டு வந்தால் போதும், உடனடியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறது. இன்னைய வரைக்கும் நான் என்ன வேலை இருந்தாலும் தேடி வந்து அவரை ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கூட ஒரு சம்பவம் சொன்னீங்க, இந்த மாதிரி முனி வேட்டைக்கு போன ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டு. தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோயிலில் அது பெரிய விஷயம் சாமி. நைட்டு போகிறப்ப நாங்கள் 10 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். கார் ஃபுல்லாக அந்த விபூதி ஸ்மெல்னால் அது நம்ம தெரியும், அந்த கருவறையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆகலை, நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்மெல் எப்போ அடங்குச்சோ அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணோம். அங்கே அவர் போனது எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதான், ஏன்னா அப்போ அவர் வேட்டைக்கு வந்திருப்பார். அப்போ முனி வேட்டைக்கு போகிறார் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வரும். இது வந்து நம்ம எங்கள் அப்பா எனக்கு இதை சொல்லுவார். 12 மணி 12:30 மணிக்கு எப்போது, நம்ம அப்போல்லாம் கிராமம் ஓலை வீடு, எந்திரிச்சோம்னா அந்த 12 மணி டு 12:30 மணி வரைக்கும் எங்கள் அப்பா யூரின் போகிற கூட வெளியில் அலோவ் பண்ண மாட்டார். டேய் முனி வந்துட்டு இருப்பார், அவருக்கு இடையில போயிடக்கூடாது, உட்காரு கம்முன்னு அப்படிம்பார். இதை வந்து நம்ம இப்போ செவிவெளி செய்தியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் மாடர்ன் ஆகி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தோட்டத்துக்கு ஒரு கருப்பராயன் ஒரு முனியப்பன் வச்சுருப்பாங்க. எந்த ஊருக்கு நம்ம குடிபெயர்ந்தாலும் முதல்ல அந்த ஊரோட காவல் தெய்வத்தை பார்த்துட்டு வந்து காவல் தெய்வ வழிபாடு. அந்த சனி முடங்கி போனவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன், காவல் தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏங்க அப்படின்னா, காவல் தெய்வம் தான் முதல்ல உன்னை காப்பாற்றும். இவர் அருவாள் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாருன்னா, உங்களுக்கு வந்து ஊரை காக்கிற சாமி இவங்க, அதனால தான் இவங்களை காவல் தெய்வம்னு வச்சோம். ஊரையே காப்பாற்றுற தெய்வம். அதே போல் சபரிமலை ஐயப்பனுக்கு 18ஆம் படி கருப்பு காவல் தெய்வம். ஐயப்பனால் முடியாமல் இல்லை சாமி, ஐயப்பனால் முடியாமல் இல்லை, அவர் வேற கேட்டகிரி, இவங்க வேற கேட்டகிரி. ஐயப்பன் எல்லாம் இப்போ பிரதமர்னா எல்லா பிரச்சனையும் பிரதமரே டீல் பண்ணிகிட்டு இருப்பாரா என்ன? டீல் பண்ண மாட்டார்ல. அதனால தான் மாநிலமாக பிரித்து முதலமைச்சர் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி முதலமைச்சர் அந்த ஒரு அமைப்பு சொல்கிறேன். அந்த மாதிரி ஊருக்கு ஒரு முனியப்பன், ஒரு கருப்பராயன், ஒரு எல்லை தெய்வம் கண்டிப்பாக இருப்பாங்க. முனியப்பன் இந்த மாதிரி எல்லை தெய்வம், இந்த காவல் தெய்வத்தோடலாம் நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். நிச்சயமா அந்த தெய்வம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். இறைவனை நீங்கள் பெருசாக விலை கொடுத்தெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை சாமி. நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி பெருசாக விலை கொடுத்தெல்லாம் இறைவனை தேடாதீங்க. போய் ஆத்மார்த்தமாக போய் வணங்குங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். போய் உண்மையை சொல்லிடுங்க. ஐயா இது ஏன்னா அவருக்கே தெரியும் சாமி, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களாங்கிறது அவருக்கே தெரியும். உங்கள் வாயிலேருந்து வரட்டுங்கிறக்கா வெயிட் பண்ணுவார். ஏன் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பணத்தை இழந்துட்டேன், கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு மனமாற போய் வேண்டுங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். முனியப்பனுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு நானே பல இடங்களில் உணர்ந்தது. கொளஞ்சியப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய முனியப்பன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றியே தீர்வார். சேவல் வாங்கி விடலாம்னு சொல்லியிருந்தீங்களா சாமி? ஆமாம் சாமி, சேவல் வாங்கி அங்கே விடலாம். அங்கேயே போட்டிருக்காங்க சாமி, கோழி விடும் இடம்னு போட்டிருக்காங்க. கோழியும் வாங்கி விடலாம், சேவலும் வாங்கி விடலாம். நீங்கள் அங்கே கோயில் நிர்வாகத்திலேயே விலை கிடைக்குது, அங்கே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து போனவுடனே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு சேவல் வாங்கி உயிரோடு அப்படியே முருகன் கோயிலை விட்டுட்டிங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வர்ற அதிசயத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ சேவல் வாங்கி விடுங்க, அந்த கோயிலை சுற்றி வந்து தான் சாமி அது வேற எங்கேயா போகுது. பெரிய விஷயம் சாமி, பெரிய விஷயம். நான் நம்பவே இல்லை. இப்போ பாருங்க அப்படின்னு விட்டால் அப்படியே கோயில் அப்படியே ஒரு பிரதட்சணம் வந்து அதன் பிறகு தான் அந்த கோழி வந்து அந்த பக்கம் மேயறதுக்கே போகுது. இதுவே ஓப்பனிங், அதான் விஷயமே. நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கனாலே அவங்க வந்து கோழி சேவல் எல்லாமே இது பண்ணுறாங்க. 40 மான் அந்த கோயிலில் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு சாமி. 40 மான் அந்த கோயிலில் இருந்திருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வனத்துறை வந்து அந்த மானெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அங்கே 40 மான் அங்கே இருந்திருக்கு. பின்னாடி ஒரு நந்தவனம் இருக்கிறது. அந்த நந்தவனத்தில் தான் அந்த கொளஞ்சி மரம் இருக்கிறது. அந்த கொளஞ்சி மரத்துக்கு அடியில் தான் சுவாமி இருக்கிறார், கொளஞ்சியப்பராக அங்கே இருக்கிறார்.
வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு முறை போய் குளஞ்சியப்பரிடம் விண்ணப்பம் செய்து விட்டு வாருங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த கோயில் வந்து விருத்தாச்சலத்தில் இருக்குது சாமி. இந்த விருத்தாச்சலம் போகிறதுல உங்களுக்கு 4 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரளய காலேஸ்வரர் போகணும். பிரளய காலேஸ்வரர் வந்து விருத்தாச்சலம் பெண்ணாடகம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாரு. அங்கே போய் பெண்ணாடகம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரளய காலேஸ்வரர், அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் உள்ளே இருக்கிறார் சாமி. நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுக்காகவே நந்தியம் பெருமான் இருப்பார். எல்லா கோயிலும் நந்தியம் பெருமான் சிவனை பார்த்த மாதிரி இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நந்தியம் பெருமான் உங்களை வரவேற்கிற மாதிரி இருப்பார். எல்லா நந்தியும் வாசலை பார்த்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நந்தியும் நீங்கள் வணங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவீங்க. அழகிய காதலி அம்பாள் அவங்கள போய் வணங்குனீங்கன்னா இந்த பஞ்சமி திதி, பஞ்சமகா பாதகங்களை செய்தவரின் வாரிசுகள் பஞ்சமியில் பிறப்பார்கள்னு சொல்கிறோம். பஞ்சமியவே ரெடி பண்ணுற கோவில்னா நம்மளை ரெடி பண்ணாதான் என்ன. அங்கேருந்து அப்படியே தீர்த்தபுரீஸ்வரர் திருவட்டதுறை பக்கத்தில் தான், ஒரு 5-6 கிலோமீட்டரில் தீர்த்தபுரீஸ்வரர். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தீர்த்து விடுவார். இந்த 2 கோயிலும் காலையில் நீங்கள் பார்த்துடலாம். தீர்த்தபுரீஸ்வரர் போனீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த கோயில் சொல்லுவோம். ஆயில்ய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் தீர்த்தபுரீஸ்வரர் போயிட்டு வாங்க, திருவட்டதுறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அருமையான ஒரு சிவாலயம் தீர்த்தபுரீஸ்வரர். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மதியானம் நடை அடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து குளஞ்சியப்பரை வந்து பார்த்துட்டு குளஞ்சியப்பர் கோயிலில் ஒரு 2 மணி நேரமாவது இருங்க. கோயிலில் இருங்க, 19 முறை வலம் வாங்க, அங்கே வந்து அன்னதானம் பண்ணுங்கள். கோயிலில் வந்து அந்த மாதிரி லெட்டர் எழுதி கட்டிட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் மதியானம் அங்கே பக்கத்தில் சாப்பிட்டு அதன் பிறகு கிளம்பி வந்தீங்கன்னா விருத்தபுரீஸ்வரர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு கோயில் திறந்துடுறாங்க. இந்த விருத்தபுரீஸ்வரர் கோவிலில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா, காளகஸ்தியில் பாதாள விநாயகர், அதன் பிறகு விருத்தபுரீஸ்வரரில் தான் பாதாள விநாயகர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்து விநாயகர்னே பேர். கீழே ரொம்ப தூரம் இறங்கி போய் விநாயகரை சாமி கும்பிட்டு அதன் பிறகு தான் வந்து சுவாமியை வந்து வணங்குற மாதிரி இருக்கிறது. இந்த பாதாள விநாயகர் வழிபடுவது அப்படிங்கிறது கேதுவை ரொம்ப பலப்படுத்தும். கேது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கார், தசை நடத்திக்கிட்டு இருக்கார், புத்தி நடத்திக்கிட்டு இருக்கார், கேது வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த பாதாள விநாயகர் உங்களுக்கு வந்து நம்ம காளஹஸ்தி சொல்லுவோம். அதே போல் இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் பாதாள விநாயகர் இருக்கிறார். அவரை போய் ஆழத்து விநாயகர்னு பேர். அவரை போய் நல்லபடியாக வணங்கிட்டு அப்படியே நேராக உள்ளே வந்தீங்கன்னா அங்கே வந்து வன்னி மரம் அந்த கோயில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. கோயிலில் வந்து சுவாமி அப்படியே சும்மா பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கிறார். அருமையான ஒரு விஷயம். ஏன்னா விஜயகாந்த் கூட விருதகிரின்னு ஒரு படம் எடுத்தார். விருதகிரீஸ்வரருங்கிறதுக்காக தான் அவர் விருதகிரின்னு ஒரு படம் கூட எடுத்தார். விருத்தாச்சலத்தில் அவர் நின்று ஜெயிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து அம்பாள் வந்து 2 அம்பாள் 2 பேர். இந்த கோவிலுடைய வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா கோவிலையும் பாடுறார், இந்த விருதகிரீஸ்வரரை பாட மாட்டேங்கிறார். ஏன்னா இவர் ரொம்ப வயசானவர், இவர்கிட்ட என்ன இருக்கும், எனக்கு கொடுக்குறக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பாட மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாராம். அப்போது சிவபெருமானே முருகன்ட்ட சொல்லியிருக்கார் குளஞ்சியப்பட்ட, மகனே என்னை பாடாமல் வந்துக்கிட்டு இருக்கான், முதல்ல அவனை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி. முருகன் வந்து அவரை தடுத்தார் கொண்டு, எப்படி நீங்கள் ஏன் பாடாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க கொஞ்சம் வயசாளாக இருந்தால் பொன் பொருள் ஏதாவது கொடுப்பாங்க, இவரே வயசானவர், இவர் என்னங்க கொடுப்பார் எனக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் போங்க பொன்முடிப்பு வாங்கிக்கிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். திரும்ப அனுப்பிச்சு ஒரு பொன்முடிப்பு கொடுத்தாராமா சிவபெருமான். அந்த பொன்முடிப்பை இவர் வாங்கி அதுலேயும் ஒரு சந்தேகம். இதில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தான் வன் தொண்டன்னு பேர். வன் தொண்டன் அப்படின்னா இவர் தான் சுவாமி எங்கே பார்த்தாலும் திட்டி திட்டி பாடுவார். திருமுருகன் பூண்டி பதிகத்தை போய் படிச்சிங்கன்னு வச்சுங்க, ஓ சிவபெருமானை இப்படியெல்லாம் திட்டலாமா அப்படின்னு தோணும். நீங்கள் வந்து எதிர்க்கிருந்தீர் எம்பெருமானே தான் முடிப்பார். அதோட அர்த்தம் என்னென்னா, அவரோட பொருளை ஒருத்தன் களவாண்டு போயிடுவான். அதை வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற தமிழில் சொல்லணும்னா, நான் வந்து பொன் பொருளாக கொண்டு வந்தேன், ஒருத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான், இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒய்ஃபோட ஜாலியாக உட்காந்துருக்கிற, எதுக்கு இருக்கிற நீங்கள் அப்படின்னு சிவபெருமானை திட்டி பாடியிருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு பாடலே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா தான். ஃபஸ்ட்டு பாடலே பித்தா தான். அதனால தான் அவருக்கு வன் தொண்டன் அப்படின்னு பேர். இவர் சிவபெருமான் கொடுத்த நாணயத்தை, இது என்ன நாணயம், ஒரிஜினல் தங்கம் தானே அப்படின்னு ஒரு கேட்க, அப்போ விநாயகர் அங்கே பொற்கொள்ளராக வந்து அதை சோதனை செய்து கொடுத்ததாக அங்கே வரலாறு. இன்றும் விநாயகர் ஒரு பொற்கொள்ளராகவே அங்கே உட்காந்துருக்கார். உள்ள ஒரு பொற்கொள்ளர் கையில் அதை தங்கத்தை சோதிக்கக்கூடிய கருவியுடன் விநாயகர் இருக்கிறாரு. போனீங்கன்னா அர்ச்சகர் உங்களுக்கு காட்டுவார். சிவபெருமானுடைய கருத்தையே கேட்டு அவர் ஒரு விஷயத்தை இல்லைன்னு போனதை முருகன் அதை திருப்பி வாங்கி கொடுத்ததுனால பக்தர்கள் யார் சென்றாலும்
அவர்களுக்கு இருக்க கஷ்டத்தை முருகன் நிவர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறதான் விஷயம். நிச்சயம். விருதகிரீஸ்வரர் கோயிலே இதை சொல்கிறாங்க. ம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் போனார், குளஞ்சியப்பர் தான் அவரை திருப்பி அனுப்பி வைத்தார், அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோயிலை பற்றி பாடி இருக்கிறார் அப்படிங்கிறது விருதகிரீஸ்வரர் கோயிலில் அங்கே வந்து இதாக சொல்கிறாங்க. அந்த கோயிலை சுற்றி 4 எல்லை தெய்வங்கள் இருக்கிறது. அதில் வந்து இந்த குளஞ்சியப்பரும் ஒருவர். நீங்கள் வந்து கடைசியாக அதாவது ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரம்மியமான கோவில், கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையான கோவில், 2 அம்பாள், ரொம்ப பிரம்மாண்டமான கோவில், எல்லா அம்சங்களும் அந்த கோயிலுக்குள் இருக்கிறது. விருதகிரீஸ்வரர் கோயிலில் நீங்கள் இல்லாத விஷயமே கிடையாது. காசிக்கு நிகரான ஒரு கோவில் அது, எல்லா அம்சமும் பொருந்திய கோவில். இந்த 4 கோயிலையும் நீங்கள் ஒரே நாளில் பார்த்துடலாம். சாதாரணமாக பஸ்ஸில் போனீங்கனாலே இந்த 4 கோயிலையும் நீங்கள் பார்த்து வந்துடலாம். உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் சிரமம் இருக்கிறதோ அதை போய் இறைவனிடம் சொல்லிவிட்டு வாருங்கள். ஏன்னா சிவபெருமானே தனக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அதை முருகனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ இதை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறார். அதான் விஷயம். ஸோ நமக்கு என்ன கஷ்டமோ அதை போய் முருகன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த விருதகிரீஸ்வர்கிட்ட வந்து ஐயா சொல்லிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அப்படியே அம்பாள்கிட்ட போய் அம்மா உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், அப்படி போய் அப்பாட்டையும் சொல்லிட்டேன், முருகன்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எனக்கு பார்த்து நீங்களே கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இறைவன் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார். இந்த பயணம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை சொன்ன பயணமாக இருந்தது. நம்ம மாதம் மாதம் ஏதோ ஒரு பயணம் போயிட்டுருக்குறோம். அதில் இந்த பயணம் நான் எதிர்பார்க்காத ஒரு பயணம். முருகன் வந்து நம்மை அழைத்து பேச வைக்க சொன்னது. நான் சொன்னல எனக்கு ஒரு அதிசயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினச்சி நீங்களே வந்துட்டீங்க. 9ஆம் தேதி கோயிலுக்கு போகிறோம் சாமி, 10ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி திருப்பூர் போயிட்டோம், 10ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட்டு, 11ஆம் தேதி வந்துட்டேன், சென்னை வந்துட்டேன். 11ஆம் தேதி மதியானம் 3 மணி அப்பாயின்மெண்ட்டு. ஒரு குழந்தைக்கு கேன்சர் அப்பாயின்மெண்ட்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க. எல்லாம் குழந்தையோட அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க. கோயிலெல்லாம் நான் எழுதிட்டு கடைசியில் கீழே அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நான் நேற்று தாம்மா போயிட்டு வந்தேன், நேற்று தான் போயிட்டு வந்தேன், குளஞ்சியப்பர் கோயிலுக்கு போய் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா கடன்னு அழுதாங்க. ஏங்கம்மா அப்படின்னு. இல்லைங்க, இந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு அந்த கோயிலுக்கு போனேன், போயிட்டு நான் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சேன், அந்த வேண்டுதல் மறந்துட்டேங்கய்யா அப்படின்னு ஒன்று அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. நினச்சி பாருங்கள், அந்த அம்மா போயிருக்காங்க, ஏற்கனவே லெட்டர் எழுதியிருக்காங்க, குழந்தைக்கு அவங்க பொண்ணுக்கு திருமணம் நடக்குன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபாரினில் இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு இப்போ பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போது டாக்டர் சொல்லிட்டாரு இல்லைங்க இதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் கடவுள் அல்ல, டாக்டர் கடவுள் வேற. திரும்ப நீங்கள் இங்கே வரணுன்னு இருக்கு, அதுக்குள்ளே நான் குளஞ்சியப்பர் போயிட்டு வரணுன்னு இருக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி குளஞ்சியப்பரை பற்றி தெரியாது, நான் குளஞ்சியப்பர்னு எழுதுகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க வேண்டுதல் பாக்கி இருக்குன்னு. என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வெள்ளியில் ஒரு வேலை செஞ்சுட்டு போய் முருகன்ட்ட வச்சுட்டு வந்துருங்க. என்னால் வந்து 1 இன்ச்சு தான் முடியும்னா 1 இன்ச்சு செய்யுங்க, ஒரு 10 இன்ச்சு முடியும்னா 10 இன்ச்சு செய்யுங்கம்மா. கொண்டு போய் இப்போ குழந்தைக்கு வந்து சாமி இந்திய ரூபாயில் மாதம் 32 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. இந்திய ரூபாயில் 32 லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம். அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் முருகன்ட்ட முருகன் நான் என்றைக்கு வேணும்னா மறந்து போச்சு, ஒரு சேவல் ஒன்று வாங்கி விட்டுட்டு எனக்கு மறந்துருச்சு, அதனால் நான் இந்த மாதிரி வெளியில் வேலை செஞ்சு வைக்கிறேன், அந்த குழந்தையை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வாங்கம்மா. இந்த குழந்தை கண்டிப்பாக 3 மாதத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடும், முருகன் காப்பாற்றிடுவார். ஒரு சோதனையை உங்களுக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா நீ என்னை மறந்துட்ட சாமி. வசூல் பண்ணுறதுல முனி வந்து மன்னன் சாமி, வசூல் பண்ணுறதுல சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற முனி ஐயா கருப்புச்செட்டி ஐயா இருப்பார். நான் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணுவார்னா கிடாய் வெட்டுறன்னு வேண்டிக்குவார். ஆடி 18க்கு ஆடி 18 அன்னைக்கு என்ன பண்ணுவார்னா, நம்மளால கொஞ்சம் மனசு வராது இவருக்கு, காதை மட்டும் அறுத்து விட்றான்னு காதை அறுத்து விட்ருவார். நான் ஒரு நாள் இந்த மாதிரி காதை அறுத்து விட்டுட்டு போயிட்டார் சாமி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், இவர் சந்தையில் போய் வியாபாரம் முடிக்கிறதுக்காக போவார். போயிட்டு வர்றோம், எந்த குட்டி இவர் காதை அறுத்தாரோ அந்த குட்டி நம்ம வந்து இந்த செடியில் போட்டு கயிறு போட்டு கட்டியிருப்போம், அந்த கயிறு அப்படியே கழுத்தோடு சுற்றி இறந்து கிடந்தது. சாயந்தரம் எங்கள் அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, கம்முன்னு ஆடி 18 அன்றைக்கே வெட்டிக்கலாமா, ஒன்றா வேணுன்னா செஞ்சிடணும், இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும் போது நான் அதை கேட்டிருக்கிறேன். வசூல் பண்ணுறதில்ல மன்னன் சாமி. நீங்கள் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடணும். முனியை பொறுத்த வரைக்கும் உங்களால் செய்ய முடியாதுன்னா கம்முன்னு இருந்துக்கணும். நான் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க உண்மையிலே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அம்மா சொன்னது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் குளஞ்சியப்பர் போனதே இல்லை.
நான் இப்போ தான் குழந்தையப்பரே போயிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக வர்றேன், சாயந்தரம் 7வது அப்பாயின்மெண்ட்டாக என்னமோ, இவங்களை குழந்தையப்பர் நீ எழுதுற, அந்த அம்மா அழுகுறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி, நான் போயிட்டு வந்துடுறேன், குழந்தையப்பர் இப்போ என் குழந்தையை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் போய் வேண்டுதெல்லாம் வச்சிட்டு இருக்க வேண்டாம். என்ன நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே போய் செஞ்சுட்டு, முருகா எனக்கு இதை கொடுன்னு வேண்டிட்டு வாங்க. அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறோம். இந்த பக்தி இன்ஃபினிட்டி மூலிமா இந்த செய்தியை கொண்டு வரணும் அப்படின்னு முருகனும் முனிப்பனும் நினச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது பல லட்சம் மக்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆமாம், அதாவது எத்தனையோ ஆன்மீக சேனல் நடத்துகிறேன்னு இன்றைக்கி புற்றீசல் மாதிரி கிளம்பிட்டாங்க எல்லாரும். நீ நடத்துகிறேன், நான் நடத்துகிறேன்னு ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து சாய் செந்தில் சார்கிட்ட ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த கொண்டு வர்றீங்க. நிச்சயம். கசகசன்னு இல்லாமல், தேவையில்லாத விஷயம் இல்லாமல், அதாவது ஒரு விஷயத்த ஒரு வீடியோ பார்த்தா அவங்க ஒரு 10 பேர்த்து வாழ்க்கையாவது மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இந்த எண்ணம் வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அதான் விஷயம். நிச்சயம். ஏன்னா இதை வந்து ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு வியாபார நோக்கம் இல்லை, இதை பற்றி இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பேசுங்கன்னு யாருக்கும் சொன்னதில்லை, இதை பேச வேண்டாம்னு யாருக்கும் சொன்னதில்லை. நீங்கள் ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டில் போயிட்டுருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இறைவன் இன்னும் பல விஷயங்களை கொடுத்து, நீங்கள் இன்னும் பல மக்களுடைய வாழ்த்துக்கள் பெற்று நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்த டூர் போகும்பொழுது நம்ம 2 பேரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி, தேனி வீரபாண்டி, கௌமாரியம்மன், அப்படியே குச்சனூர் சனி பகவான், அப்படியே நம்ம 2 பேரும் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன், அங்கே நீங்கள் சொன்ன முனியப்பன், இந்த கோயிலெல்லாம் நம்ம ஒரு 2 நாள் டூர் போட்டு நம்ம வந்து போயிட்டு வரலாம். நீங்களும் வாங்க. மக்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. போயிட்டு வந்துடும் சாமி. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி வெளியில் போகும்போது சாமி, மக்கள் வந்து எவ்வளோ பேர் நம்மளை சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அதனால் அடுத்த டூர் போகும்பொழுது நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். ரொம்ப நன்றி சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.